கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இன்னும் ஒரு புதிய மாதத்தை காணச் செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபை கடந்த மாதமெல்லாம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காத்து நடத்தியது. இந்த மாதமும் அதே தேவன் உங்களை அற்புதமாய் நடத்த போதுமானவராயிருக்கின்றார். தேவனுடைய வார்த்தையை நம்புகிற பிள்ளைகளுக்கு, விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய போதுமானவராயிருக்கின்றார். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கென ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா! அற்புதமான ஒரு வார்த்தை. தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை அது. சீஷர்கள் கேட்கின்றார்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? அந்த உரையாடலை அதற்கு முந்தின வசனங்கள் தெளிவாய் சொல்லுகிறது. சீஷர்கள் உள்ளத்திலே ஒரு சந்தேகம், ஆண்டவரே, இவைகளெல்லாம் இப்படியானால் யாரால் ரட்சிக்கப்படக்கூடும்? இது முடியவே முடியாது என்பதை போல சீடர்கள் பேசுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே முடியாது அல்லது கூடாது, இது நடக்கவே நடக்காது என்ற பல காரியங்களை நீங்கள் இன்று சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். கடந்த நாட்களில் எல்லாம் சந்தித்து கொண்டிருந்திருக்கலாம். இது முடியவே முடியாது, இது நடக்கவே நடக்காது, இது கூடவே கூடாது என்று நீங்கள் நினைத்து நீங்கள் முடிவெடுத்திருக்கிறீர்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, மனுஷனால் இது கூடாததுதான், உங்களால் இது கூடாது. ஆனால் அதை அடுத்து வசனம் சொல்கிறது, தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். அப்படி என்றால் மனுஷனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். வசனம் சொல்லுகிறது, தேவனாலே எல்லாம் கூடும். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் வித் காட். ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் வித் காட். இந்த மாதம் துவங்கும் பொழுதே நீங்கள் உங்கள் வாயிலை அறிக்கை செய்ய வேண்டிய வார்த்தை, என் தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். என்னால் கூடாது, ஆனால் தேவனால் கூடும். இம்பாசிபிள் என்று சொல்லி சகஜமாக நாம் நம்முடைய உரையாடல்களிலே பல காரியங்களுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இட் இஸ் இம்பாசிபிள். சில வியாதிகளை குணமாக்க முடியாது என்று மருத்துவர்கள் சொல்லும் பொழுது உபயோகப்படுத்துகிற பதம் என்ன தெரியுமா? இட் இஸ் இம்பாசிபிளி இம்பாசிபிள். அதாவது நடக்கவே முடியாது, கூடவே கூடாது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே இம்பாசிபிள் என்ற சூழ்நிலைமைகள் இருக்கும் என்றால், கூடவே கூடாது, முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது என்ற சூழ்நிலைமை இருக்கும் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னால் கூடாது, ஆனால் இது என்னால் கூடாததல்ல, என்னால் எல்லாம் கூடும். தேவனாலே எல்லாம் கூடும். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? என்னால் கூடாது, என் தேவனால் கூடும். என் குடும்பத்தால் கூடாது, தேவனால் கூடும். மருத்துவர்களால் கூடாது, தேவனால் கூடும். என் அறிவினால் கூடாது, என் பலத்தினால் கூடாது, என் முயற்சினால் இது நடக்கவே முடியாது, ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் என்று நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களால் முடியாதவைகளை அவர் முடித்து வைப்பார். உங்களால் நடத்த முடியாதவைகளை அவர் நடத்தி கொடுப்பார். உங்களால் கூடாதவைகளை கூடும் என்று அவர் சொல்லி காரியங்களை வாய்க்க பண்ணுவார். வேதத்தில் பல பரிசுத்தவான்கள் தங்கள் வாழ்க்கையில் இது முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது என்று சொல்லி சோர்ந்து போனார்கள். தனி மனிதர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் நீங்கள் வேதத்தில் அலசி ஆராய்ந்து பார்த்தால் முடியாது 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 என்று அவர்கள் அறிக்கையிட்ட நேரங்களில் ஆண்டவர் முடியும் என்று சொல்லி காரியங்களை நடத்தி வைத்ததை பார்க்கிறோம். ஒரு சில மனிதர்களை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு போகிறார். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவருடைய இருதயம் சோர்ந்து போகிறது. ஆண்டவரே, என்னால் இந்த ஜனங்களை நடத்தவே முடியாது என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எண்ணாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம். இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாயிருக்கிறது. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டார். மோசேயின் ஜெபத்தை பாருங்கள். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது. என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி,
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கூட ஒரு தனி மனிதனாய், தனி மனுஷியாய், ஒரு தனி வாலிபனாய், வாலிப மகளாய், ஆண்டவரே இந்த பாரத்தை இனிமேல் என்னால் தாங்கக்கூடாது, என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்கிறேன், அல்லது என்னை எடுத்துக்கொள்ளும், இதற்கு மேல் என்னால் இதை சுமக்க முடியாது என்று நீங்கள் கண்ணீரோடு கடந்த நாட்களில் எல்லாம் மோசேயை போல ஜெபித்திருக்கலாம். ஆண்டவரிடத்தில் மோசே சொல்கிறார், எனக்கு இது மிஞ்சின பாரமா இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்கள் மிஞ்சின பாரமா இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்கள் உங்களால் தாங்க முடியாததா இருக்கிறது. எனக்கு முடியவில்லை, என்னை எடுத்துக்கொள்ளும், எனக்கு முடியவில்லை, என் வாழ்க்கையை முடித்து விடுகிறேன் என்றெல்லாம் நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா? மோசே தன் வாழ்க்கையை முடித்தாரா? இல்லை. ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி கொண்டு போனார். மோசே, உன்னால் முடியாது, ஆனால் நான் உனக்கு உதவி செய்கிறேன். எப்பொழுதெல்லாம் நீ என்னை நோக்கி ஜெபம் செய்கிறாயோ, உன் ஜெபத்தை நான் கேட்பேன், உனக்கு பதில் தருவேன் என்று சொல்லி மோசேக்கென வைத்த திட்டத்தை தேவன் நிறைவேற்றி முடித்தார். மோசேயால் முடியாததை தேவன் முடித்து கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், மகனே, மகளே, என் அன்பு சகோதரனே, சகோதரி, உன்னால் முடியாததை தேவன் உனக்கு முடித்து கொடுப்பார். உங்களால் முடியாததை கர்த்தர் முடித்து கொடுப்பார். மனுஷனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். தேவனாலே எல்லாம் கூடும். இரண்டாவதாக, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்தரிக்க செல்லும் பொழுது அவர்களால் பல காரியங்கள் முடியாததா இருந்தது. அவர்களை எகிப்திலிருந்து விடுவிக்க யாராலும் முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் அதை முடிய வைத்தார். அவர்கள் வனாந்தரத்திலே பயணித்து வருகிறார்கள். அவர்கள் விடுதலை பெற்று விட்டோம் என்று நினைத்து கொண்டு வனாந்தரத்திலே பயணிக்கிற நேரத்தில் திடீரென்று பின்னாக பார்வோனின் சேனை அவர்களை துரத்தி வருகிறது. பார்வோனின் சேனையை கண்டவுடன் மக்கள் எல்லாரும் பயப்படுகிறார்கள். ஐயோ, எங்களை கொன்று போடவா நீர் அழைத்து கொண்டு வந்தீர் என்று மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்மால் கானானுக்கு போக முடியாது என்று மக்கள் சொன்ன அதே நேரத்தில் ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார். மோசே, உன் கரத்தில் இருக்கிற கோலை நீட்டு, இது உங்களால் முடியாது, ஆனால் என்னால் முடியும் என்று சொல்லி ஒரு கீழ்காற்றை வரப்பண்ணினார். செங்கடல் ரெண்டாய் பிளந்தது. இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அற்புதமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த எதிரியை ஜெயிக்க நம்மால் முடியாது, முன்னேறி செல்ல நம்மால் முடியாது என்று மக்கள் கலங்கி நின்ற நேரத்திலே ஆண்டவர் எதிரியை சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டார். மக்களை செங்கடல் நடுவே வழி நடத்தினார். ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாய் நின்றது. ஹல்லேலூயா! எந்த ஜலத்தை தாண்டி போக முடியாது என்று சொன்னார்களோ அதே ஜலம் அவர்களுக்கு மதிலாய் நின்றது. எந்த ஜலத்தின் வழியாய் நடந்து போக முடியாது என்று நினைத்தார்களோ அதே ஜலத்தின் நடுவிலே அவர்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணினார். எந்த பார்வோனின் சேனை தங்களை மேற்கொண்டு விடும், பார்வோனிடத்திலிருந்து தப்ப முடியாது என்று சொன்னார்களோ அதே பார்வோனின் சேனையை ஆண்டவர் சமுத்திரத்தின் நடுவிலே கவிழ்த்து போட்டார். எனக்கு அன்பானவர்களே, உங்களாலே கூடாது, ஆனால் தேவனாலே கூடும். இஸ்ரவேல் ஜனங்களால் அது கூடவே கூடாத காரியம். சமுத்திரத்தை யாரால் பிளக்க முடியும்? சமுத்திரத்தின் நடுவே யார் நடந்து செல்ல முடியும்? அவ்வளோ பெரிய பார்வோனின் சேனையை யார் ஜெயிக்க முடியும்? தேவனை தவிர வேறு யாரும் இந்த வெற்றியை இஸ்ரவேலருக்கு கொடுத்திருக்க முடியாது. இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். என்னால் முன்னேற முடியாது, எனக்கு பின்னாக ஒரு சேனை என்னை தொடர்கிறது, நான் முன்னேறவே முடியாது, இந்த காரியம் விலகாது, எனக்கு வழி கிடைக்காது, நடக்கவே நடக்காது, இதெல்லாம் சாத்தியமில்லை என்று எதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால் முடியும் மகனே. உன்னால் முடியாது, ஆனால் என்னால் முடியும். நீ என்னை நம்பு, நீ என்னை விசுவாசி, நீ என்னை சார்ந்து கொள், அப்பொழுது நான் உனக்காக வழியை திறப்பேன். எந்த சமுத்திரத்தை கண்டு நீ பயந்தாயோ அதே சமுத்திரம் உனக்கு மதிலாக நிற்கும். அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்களால் நீ அதை காண்பாய். இஸ்ரவேலர் சமுத்திரத்தின் நடுவாக நடந்து செல்லும் பொழுது என்ன செய்திருப்பார்கள்? இடதுபுறம் திரும்பி பார்த்திருப்பார்கள், சமுத்திரம் மதில் போல நின்றது. வலதுபுறம் திரும்பி பார்த்திருப்பார்கள், சமுத்திரம் மதில் போல நின்றது. கீழே பார்த்திருப்பார்கள், அந்த சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரை தெளிந்தது. எல்லாமே ஆச்சரியம், எல்லாமே ஆச்சரியம். இந்த ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியம் என்ன தெரியுமா?
இவர்கள் செங்கடலை கடந்த பிறகு மதிலாய் நின்ற செங்கடல் மறுபடியும் சேர்ந்து விட்டது. அந்த கடலுக்குள் பார்வோனின் சேனை அழிக்கப்பட்டது. இந்த வார்த்தை உங்களுக்குரியது. இந்த வசனம் உங்களுக்குரியது. எந்த எதிரி, எந்த சூழ்நிலைமை, எந்த காரியத்தை கண்டு பயந்து திகிலடைந்து இருக்கிறீர்களோ, இன்றைக்கு சொல்லுகிறேன், தப்பவே முடியாது என்று நீங்கள் நினைக்கிற இந்த காரியத்தில் உங்களை தப்புவிக்கவும், உங்களுக்கு தப்புவதற்கு ஒரு வழியை உண்டு பண்ணவும் தேவனாலே கூடும். நீங்கள் இந்த தேவனை விசுவாசிக்க வேண்டும். மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். அன்றைக்கு மோசேக்கு ஆண்டவர் உதவி செய்தார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்தார். இதே இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை வேவு பார்க்க சுற்றி சென்ற பொழுது வேவு பார்த்து வந்தவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையும் வாசிக்க விரும்புகிறேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 31வது வசனம். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். இஸ்ரவேல் மக்கள் கானானை வேவு பார்க்க போகிறார்கள். போகும்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களை எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை காட்டிலும் பலவான்கள். எல்லா சூழ்நிலைமையிலுமே இஸ்ரவேலரை ஆண்டவர் நடத்தி வந்த வழிகள் முடியாது முடியாது முடியாது, இது முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைமை தான். வனாந்திரத்திலே தண்ணீர் கிடைக்கவில்லை, நம்மால் வாழ முடியாது என்று சொன்னார்கள். வனாந்திரத்திலே மன்னா கிடைக்காது, நம்மால் பிழைக்க முடியாது என்று சொன்னார்கள். 40 வருஷம் இந்த வனாந்திரத்தை கடக்க முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் கடக்க வைத்தார். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மாதம் மட்டுமல்ல, உங்கள் வாழ்நாள் முழுவதும் மனிதனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும் என்று நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லாவற்றையும் கூடும்படி செய்வார், எல்லாவற்றையும் முடித்து கொடுப்பார். மோசே முடியாது என்றார், தேவன் முடியும் என்று முடித்து கொடுத்தார். இஸ்ரவேலர்கள் முடியாது என்று சொன்னார்கள், தேவன் முடியும் என்று முடித்து கொடுத்தார். சரி, சில காரியங்களை நீங்கள் முடியாது என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் சில காரியங்கள் உங்களால் முடியாது என்று மக்கள் சொல்லுவார்கள். உனக்கு அறிவு கிடையாது, உனக்கு ஞானம் கிடையாது, உனக்கு திறமை கிடையாது, உன்னாலே கூடாது என்று மக்கள் பல காரியங்களை உங்களை குறித்து சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மக்கள் சொல்லுகிற காரியங்களின் படி அல்ல, தேவன் எதை செய்ய நினைத்திருக்கிறாரோ அது உங்கள் வாழ்க்கையிலே கூடும். ஒரு சில மக்களை பார்த்து அவர்களுடைய விரோதிகள் சொன்ன வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடே கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பது இல்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். எதிரிகள் தாவீதை பார்த்து சொன்ன காரியம், நீ இதற்குள் பிரவேசிப்பது இல்லை, உன்னால் பிரவேசிக்க முடியாது, உன்னால் முடியாது தாவீது என்று அவரை பரிகசித்தார்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று என்று வேதம் சொல்கிறது. அந்த ஆனாலும் என்ற வார்த்தைக்குள் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. எல்லாரும் உங்களை குறித்து உன்னால் முடியாது, உன் குடும்பத்தால் கூடாது, உன் பிள்ளையால் இது முடியாது, உன் ஜெபத்தால் முடியாது, நீ வேற ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. எனக்கு அன்பானவர்களே, உங்களோடு கூட ஒரு பெரிய தேவன் கூட இருக்கும் பொழுது யாரெல்லாம் உங்களை பார்த்து இது உன்னால் முடியாது என்று சொல்லுகிறார்களோ அது முடியும் தேவனால். இதை நீ செய்யக்கூடாது, இதை செய்து முடிக்க முடியாது என்று சொல்கிறார்களோ அது தேவனாலே கூடும். இன்றைக்கு அந்த தேவனை நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் பெரிய காரியத்தை கட்டாயம் பார்ப்பீர்கள். நெகேமியாவின் காலத்தில் அலங்கத்தை கட்டுகிற வேலையை நெகேமியா முனைந்து செய்து கொண்டிருந்த பொழுது அவனை நோக்கி வந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது யூதா மனிதர், சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாயிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போட மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும், இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். நெகேமியாவிற்கு எதிர்ப்புகள் வெளியேயும் இருந்தது, உள்ளேயும் இருந்தது. உள்ளே இருக்கிற மக்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் பலன் குறைந்து போகிறது, எங்களால் கட்ட முடியாது. எனக்கு அன்பானவர்களே, என் தேவ ஊழியர்களே, உங்கள் ஊழிய பாதையிலே நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது உங்களோடு கூட இருக்கிற மக்களுடைய பலனெல்லாம் குறைந்து எங்களாலே இதை செய்ய முடியாது என்று மக்கள் சொல்லலாம்.
சுற்றி இருக்கிற எதிரிகள் நாங்கள் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்று சொல்லலாம், இவ்விதமாய் இந்த வேலையை தடுப்போம் என்று சொல்லலாம். அதே நெகேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூம் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. அலங்கம் 52 நாட்களுக்குள்ளே கட்டி முடிக்கப்பட்டது. நமக்கும் கூட ஆண்டவர் அப்படி ஒரு அற்புதத்தை செய்தார். ஒரு பழைய இடத்தில் இருந்தோம், திடீரென்று அதை காலி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைமை. ஆண்டவரே, எப்படி ஒரு புது இடம் கிடைக்கும், எப்படித்தான் அதற்குள் போவோம் என்று நினைத்த பொழுது ஒரே வாரத்திலே கர்த்தர் ஒரு புது இடத்தை கொடுத்தார். அற்புதத்தின் தேவன். எல்லாரும் சொன்னார்கள், நீங்கள் எப்படி இடத்தை பார்க்க போகிறீர்கள், எப்படி நீங்கள் சபையை திரும்ப துவங்க போகிறீர்கள் என்று. ஆண்டவர் நல்லவர். 52 நாளைக்குள்ளே அலங்கத்தை கட்டி முடிக்க வைத்தது போலவே அற்புதமாய் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுத்து இன்னைக்கு அதே இடத்திலிருந்து நான் உங்களோடு கூட பேசும்படி தேவன் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். தேவ ஊழியர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். தேவ பிள்ளைகளை சோர்ந்து போகாதிருங்கள். ஊழியத்தை செய்கிற தேவ மனுஷனே, தேவ மனுஷியே, வாலிப பிள்ளைகளை சோர்ந்து போகாதிருங்கள். உங்களாலே முடியாது என்று எதிரிகள் சொன்னாலும் தேவன் கூட இருப்பார். கட்டி முடிக்க, உங்களுக்கென்று நியமித்த ஊழியத்தை செய்து முடிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். அன்றைக்கு நெகேமியாவின் காலத்தில் முடியாது என்று சொன்ன அந்த அலங்கத்தின் வேலை 52 நாட்களுக்குள் தேவனால் முடிக்கப்பட்டது. உங்களுக்கும் அதே போல ஒரு சிலருக்கு ஒரு சில நாட்களுக்குள் ஆண்டவர் சில காரியங்களை அற்புதமாய் செய்ய போகிறார். சில நாட்களுக்குள் நீங்கள் மாற்றத்தை பார்ப்பீர்கள். எது முடியாது என்று சொன்னீர்களோ அது முடிய செய்வார். எந்த அரசாங்கத்திடமிருந்து பதில் வராது என்று நினைத்தீர்களோ அதே அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு பதில் வரும். வேலை வாய்ப்புகள் தேடி வரும். திருமண காரியங்கள் கைகூடி வரும். நடக்காது என்று சொன்னவைகளை தேவன் நடத்தி கொடுப்பார். நீங்கள் செய்ய வேண்டுவதெல்லாம் இந்த தேவன் செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எனக்கு அன்பானவர்களே, இத்தனை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் முடியாது என்று சொன்ன காரியங்களை தேவன் முடித்து வைத்தார். சரி, என்னால் முடியாது என்று நான் சொல்லுகிறேன், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் இவைகளை செய்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு காரியத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். ஒரு பிள்ளையின் தகப்பன் தன் பிள்ளை மரித்து போகிற ஒரு நிலைமையில் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவினிடத்தில் வருகிறார். அந்த தகப்பனுடைய வீடு ஆண்டவர் இயேசு இருந்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 20 மைல் தொலைவில் இருக்கிறது என்று சரித்திரம் சொல்லுகிறது. 20 மைல் தொலைவில் இருந்து அந்த மனுஷன் வருகிறான். வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே, என் பிள்ளை மரிக்கும் நிலைமையில் இருக்கிறான், நீர் ஏதாகிலும் எனக்கு செய்ய வேண்டும் என்று. ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவன் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். அவிசுவாசம் நீங்கும்படி செபிக்கிறான். அந்த வேளையிலேயே 20 மைலுக்கு அப்பால் இருந்த இயேசுடைய வார்த்தை வீட்டிலே சாக கிடந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பியது. இந்த தகப்பன் தன் பிள்ளையை பிழைக்க வைப்பதற்கு என்னவெல்லாமோ முயற்சி செய்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் கூட கடந்த நாட்களில் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வருவதற்கு என்னவெல்லாமோ முயற்சி செய்தீர்கள், ஒன்றும் நடக்கவில்லை. பிள்ளை சாகிற நிலைமைக்கு வந்து விட்டான். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிற 3வது செய்தி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கானா ஒரு கல்யாண வீட்டிலே திகைத்து நின்றார்கள் திருமண வீட்டார். என்ன செய்ய போகிறோம், எப்படி நடக்கும் என்று. ஆண்டவர் தண்ணீரை கொண்டு போய் ஊற்ற சொன்னார், அவ்வளவுதான். கீழ்ப்படிந்து ஊற்றினார்கள். நடக்கவே முடியாது என்று சொன்ன அற்புதம் நடந்தது. இன்றைக்கும் அதே ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் இயேசு உங்களிடத்துல ஒன்றை எதிர்பார்க்கிறார். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த மாதம் முழுவதும் என் தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசியுங்கள். ஆண்டவர் இயேசு பூமியில வந்து பிறக்கிற அந்த நாட்களிலே மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இதுதான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரியாள் அதை அப்படியே விசுவாசித்தார். ஆகவேதான் அவருடைய கர்ப்பத்தில் இரட்சகர் இயேசு உருவானார். ஒரு முறை ஒரு அன்பு தாய் ஒருவர்
அவர்கள் மருத்துவமனையிலிருந்து எனக்கு தொலைபேசியில் பேசினார்கள். ஐயோ அம்மா, என் பிள்ளை மிகவும் சுகவீனமாக இருக்கிறது. மருத்துவர்கள் நம்பிக்கை இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று கதறினார்கள் தொலைபேசியில். நானோ வேறு ஒரு இடத்தில் இருக்கிறேன். போய் கடந்து சென்று ஜெபிக்க முடியாது. தாயை பார்த்து சொன்னேன், உங்கள் பிள்ளையின் அருகே போய் நின்று கையை பிடித்து கொள்ளுங்கள், நாம் இணைந்து ஜெபிப்போம். இந்த பிள்ளையை ஆண்டவர் நிச்சயம் சுகப்படுத்துவார். இல்லை அம்மா, நம்பிக்கை இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். பிள்ளை விழுந்து தலையிலே அடிபட்டு ரத்தம் உறைந்திருக்கிறது, பிழைக்கவே முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னார்கள். எனக்கு அன்பானவர்களே, கண்ணீரோடு அந்த தாயோடு இணைந்து நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, நானோவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படம் வந்தேன் என்று சொன்னீரே, இந்த பிள்ளையை நீர் உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று நான் ஜெபம் செய்தேன் அந்த தாயோடு. இந்த தாயும் கதறி கதறி அழுதார்கள். நான் விசுவாசிக்கிறேன் ஐயா, என் பிள்ளை எழும்பும் என்று, பிழைக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அற்புதத்தின் தேவன் அன்றைக்கு இரவே அந்த பிள்ளை கோமா ஸ்டேஜில் இருந்து வெளியே வர உதவி செய்தார். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்ன மருத்துவர்கள் வேண்டாம், மருந்திலே சுகப்படுத்தி விடலாம் என்று சொன்னார்கள். ஆச்சரியமா இருக்கிறது. அந்த பிள்ளை இன்னைக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளையாய் மாறி கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறாள். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கும் தேவன் இதே போல அற்புதம் செய்வார். மனுஷரால் கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடாததல்ல. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும். இந்த மாதம் முழுவதும் ஆமாண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆமாண்டவரை விசுவாசிக்கிறேன், உம்மால் கூடும் என்று விசுவாசிக்கிறேன் என்று உங்கள் பிரச்சனைகளை பார்த்து சொல்லுங்கள். முடியாது என்ற எந்த பிரச்சனையும் பார்த்து மலைத்து போகாதிருங்கள். இது நடக்காது என்று மக்கள் சொல்லுகிற காரியத்தை கண்டு திகைத்து போகாதிருங்கள். இல்லை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எனக்கு சொல்லுகிறது, நான் விசுவாசித்தால் உம்முடைய மகிமையை காண்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன், நடக்கும் என்று சொல்லி விசுவாசிங்கள். இஸ்ரவேலரை கானானுக்குள் கொண்டு சென்றவர், தளர்ந்து போய் தவித்து போய் என்னால் முடியாது என்று சொன்ன மோசேயை கொண்டே ஆண்டவர் இஸ்ரவேலை நடத்தினாரே. முடியாது என்று கலங்கி நின்ற நெகேமியா 52 நாட்களுக்குள் அலங்கத்தை கட்டி முடித்தாரே. பிள்ளை மரித்துவிடும் என்று திகைத்து நின்ற தகப்பனுடைய பிள்ளை பிழைத்தானே. அதே போல உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? இந்த ஜெபத்தில் நீங்கள் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் அற்புதங்களின் தேவன். அவர் இன்றைக்கும் அற்புதத்தை செய்ய போதுமானவராயிருக்கிறார். ஆண்டவர் அதிசயங்களின் தேவன். இன்றைக்கும் அதிசயத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். எது முடியாது என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்கள், எது நடக்காது என்று திகைத்து கொண்டிருக்கிறீர்கள், எது முடியாது என்று எல்லாரும் சொல்லிவிட்டார்கள் என்று கலங்கி இருக்கிறீர்கள், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே கூடாததல்ல. தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்திற்கென்று நீர் எங்களுக்கு கொடுத்த அற்புதமான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ காரியங்கள் உங்கள் பிள்ளைகளாலே முடியாது என்று மற்றவர்களும் சொல்லிவிட்டார்கள், முடியாது என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், முடியாது என்று அரசாங்கம் சொல்லிவிட்டது, முடியாது என்று உயர் அதிகாரிகள் சொல்லிவிட்டார்கள், இனிமேல் வேலை இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆண்டவரே, நம்பிக்கையை இழந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபம் பண்ணுகிறேன். மனுஷராலே இது கூடாது, எங்களாலே இது கூடாதுப்பா, ஆனால் உம்மாலே இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, உம்முடைய அடியாள் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபம் பண்ணுகிறேன். யாரெல்லாம் நம்பிக்கை இழந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் தங்கள் பலனை இழந்திருக்கிறார்களோ, மருத்துவ அறிக்கையை பார்த்து ஐயோ இனி நான் பிழைப்பது இல்லை என்று சொல்லி கண்ணீர் விட்டு கலங்கி நிற்கிறார்களோ, தொழில் உடைந்து போய்விட்டது, குடும்பம் உடைந்து போய்விட்டது, பிள்ளைகள் தூரமாய் போய்விட்டார்கள், இனிமேல் என் பிள்ளையை குறித்து எனக்கு நம்பிக்கை இல்லை என்று கலங்கி நிற்கிற குடும்பத்திற்காய் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, அது தகப்பன் கேட்டாரே, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் அவிசுவாசங்கள் எல்லாம் நீங்குவதாக, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக என்று சொல்லி நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, நீர் அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, யாரெல்லாம் இப்பொழுது என்னோடு இணைந்து தங்கள் கரங்களை ஏந்தி உம்மிடத்தில் ஜெபிக்கிறார்களோ, அவர்களால் முடியாதவைகள் என் ஆண்டவரால் முடிவதாக, அவர்களால் கூடாதவைகள் என் தேவனால் கூடுவதாக, அவர்களுக்கு நடக்காதவைகள் என் ஆண்டவரால் நடப்பதாக, இந்த வியாதிகள் மறைவதாக, பிரச்சனைகள் மறைவதாக, கண்ணீரின் சூழ்நிலைமை மறைவதாக, நெருக்கப்பட்ட நிலைமைகள் மறைவதாக, இஸ்ரவேலர் அடிமைத்தனத்தில் தவித்தது போல தவித்துக் கொண்டிருக்கிறவர்களை விடுதலை செய்வீராக. 40 ஆண்டுகள் எப்படி நடப்போம் என்று கலங்கி நின்றவர்களை ஆண்டவரே கலக்கமின்றி நடத்தின அதே தேவன் உங்க பிள்ளைகளை
பிள்ளைகளை நடத்த முடியும் என்று நம்புகிறேன். மன்னாவை கொடுக்க முடியும் என்று நம்புகிறோம். தண்ணீரை கொடுக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் வியாதியை விலக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். விசேஷமாய் பிரிந்து போகிற நிலைமையில் இருக்கிற குடும்பங்களுக்காய் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே இனிமேல் நாங்கள் இணைந்து வாழவே முடியாது என்று கலங்கி நிற்கிற மனைவி, கலங்கி நிற்கிற கணவன், திகைத்து நிற்கிற பிள்ளைகள், கலங்கி நிற்கிற பெற்றோர், இவர்களுக்கு நீர் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த தேவன் இன்றைக்கு இவர்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. உம்மாலே எல்லாம் கூடும் என்று நம்புகிற ஆண்டவரே, தேங்க்யூ ஃபாதர். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்த வேண்டும் என்று சொல்லி அடியாள் ஜெபம் பண்ணுகிறேன். உம்முடைய அன்பின் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்மாலே எல்லாம் கூடும் என்று உம்முடைய பிள்ளைகள் நம்பி இந்த மாதத்தை துவங்க உதவி செய்யுங்க. இந்த மாதத்தை நடத்த உதவி செய்யுங்க. இந்த மாதத்தை முடிக்க உதவி செய்யுங்க. இந்த நம்பிக்கை அவர்கள் உள்ளத்தில் கொடுத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தேவன் கொடுத்த வார்த்தையின்படியே உங்களாலே கூடாதவைகள் தேவனால் நிச்சயம் கூடும். இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தையை நம்புங்கள், விசுவாசியுங்கள். ஒவ்வொரு எதிர்மறையான சூழ்நிலைமையிலும் என்னாலே முடியாது, தேவனாலே முடியும் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். அற்புதத்தை காண்பீர்கள். விசேஷமாய் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும் என்று விரும்புகிற சகோதரிகளுக்கென, ஒருவேளை விரும்பினால் சகோதரர்களும் பங்கெடுக்கலாம், ஒரு சிறு பயிற்சி ஒன்றை கொடுப்பதற்கு நாங்கள் விரும்புகின்றோம். இந்த பயிற்சியில் நீங்கள் இணைய விரும்பினால் ஒரே ஒரு தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்தால் போதும். 9244448080. இந்த எண்ணுக்கு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து நான் இந்த பயிற்சியை பெற விரும்புகிறேன் என்று நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணினால் உங்கள் பெயர்களை நாங்கள் இணைத்து கொள்ளுவோம். உங்களுக்கென்று கொடுக்கப்படுகிற அந்த பயிற்சி ஆண்டவருக்காக சிறு சிறு ஊழியங்களை செய்வதற்கு ஏற்புடையதாக இருக்கும். நீங்களும் இதில் கலந்து ஆசீர்வதிக்கப்பட அன்போடு கூட அழைக்கிறோம். வேறு எந்த எண்ணுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடாது. 9244448080. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவருக்காய் நீங்கள் பிரகாசிப்பதற்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த அற்புத வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு மாதமும் வெளியிடுகிற இந்த வாக்குத்தத்த செய்தியை நீங்கள் தயவு செய்து மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி சொல்லுங்கள். அதோடு கூட ஒவ்வொரு நாளும் டுடேஸ் விக்ட்ரி என்ற ஒரு குறும் செய்தி ஒன்றை நாங்கள் பதிவிடுகிறோம். அது பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. உங்களிடத்தில் நான் கேட்பது, நீங்களும் அந்த டுடேஸ் விக்ட்ரியை ஒவ்வொரு நாளும் கேளுங்கள். அதோடு கூட உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு அதை பகிர்ந்து கொண்டு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி சொல்லுங்கள். இதை ஒரு ஊழியமாய் செய்யும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். வாக்குத்தத்த செய்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது போலவே ஒவ்வொரு நாளும் இந்த டுடேஸ் விக்ட்ரினாலும் நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வருகிற சாட்சிகள் ஏராளம். அதே போல ஒவ்வொரு வாரமும் நடக்கிற சிட்டி லைட் உபவாச ஜெபத்திலே நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்களும் பங்கு பெறுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே அது விடுதலையை கொண்டு வருகிறது, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அரிய இந்த வாய்ப்பை தவற விடாதிருங்கள். God bless you.